2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடமணிந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போட்டோ வெளியிட்டார். இது பெரும் விவாதத்தையும் அரசியல் விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளதாவது: சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம், சனாதனம் என்பது கொசு, டெங்கு, மலேரியா போன்றது என்றெல்லாம் பேசி இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக எம்பி தமிழச்சி தன்னை ஆண்டாள் கோலத்தில் அலங்கரித்து விளம்பரம் தேடிக் கொண்டிருக்கிறார். திமுக கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்தி பேசிய போது ஆண்டாள் வேட தமிழச்சி எங்கே போனார்? கம்யூனிஸ்டுகள், திராவிடர் கழக பேச்சாளர்கள் இந்து சமய தெய்வங்களை, நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்த போது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுவது ஏன்? யாரை ஏமாற்ற இப்படியெல்லாம் வேஷம் தரிக்கிறார்? விரைவில் முஸ்லிம் பெண்மணி வேடமணிந்தும் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி கோலத்திலும் தன்னை அலங்கரித்து படத்தை வெளியிடுவார் என எதிர்பார்க்கிறோம். ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு போர்வையில் இந்து தர்மத்தை அழிக்க முயலுவதும், இன்னொரு பக்கம் கடவுள் ஆண்டாள் வேடமிட்டு தன்னை கடவுளாக காட்டிக்கொள்ள முயலுவதுமாக அவர் போடும் இரட்டை வேடத்தை தமிழர்கள் ரசிக்க மாட்டார்கள் என கூறியுள்ளார். திமுகவில் உள்ள மற்றவர்களும் சனாதன வெறுப்பை கைவிட்டு இந்து தர்மத்திற்கு தொண்டாற்றியவர்களின் வரலாற்றை போற்றுவார்களா என நடிகையும் பாரதிய ஜனதா நிர்வாகியுமான கஸ்தூரி கேள்வி எழுப்பியுள்ளார்.